ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்றது? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு சாப்பிடலாம். ராகி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா அ பெசஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு, கொஞ்சம் லூஸா அதாவது நம்ம மாவு வேகுற பதத்துல லைட்டா ரொம்ப தண்ணி விடக்கூடாது. தண்ணிய போட்டு பெசஞ்சு வச்சுட்டு, இப்ப வந்து வாணலி வச்சுட்டு, அதுல எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, சின்ன வெங்காயத்த கொஞ்சம் போட்டுட்டு டேஸ்ட்டா இருக்கும். அதோட தேங்காய் போடலாம். கருவேப்பில, ஒரே ஒரு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்க மாவ அதோட ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது லைட்டா கண்டிப்பா அடி பிடிக்கும். நல்லா கலறி விட்டுட்டே இருந்துட்டு, அத நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சு, சூப்பரா இட்லி பானையில வச்சுட்டோம்னா, சூப்பரான கொழுக்கட்டை ரெடிங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. ஹெல்த்தியாவும் அது உடம்புக்கு. ஸோ இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி, உங்க வீட்ல டிஃபரண்டா கார சட்னியோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச சட்னியோ வச்சு இத சாப்பிடுங்க. உண்மையாவே ரொம்ப நல்லாருக்கு. வீட்ல ட்ரை பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே.